ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமிஸ் லைஃப் ஸ்டைல். நான் இது ஒரு ஈவினிங் ரொட்டீன் விலாகாக எடுத்திருக்கேன். ஒரு வீக் டேயில் ஒரு நார்மலான ஈவினிங் எப்படி போகுன்ற மாதிரி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இதில் நான் ஒரு எக் கறி, நார்மலாக எக் கறி வேறு நிறைய டைப்பில் பண்ணுவாங்க. நான் இதில் முட்டையை உடச்சி ஊற்றி குருமா டைப்பில் பண்ணியிருக்கேன். அதுக்கு சப்பாத்தி மெயின் டிஷ் வச்சுருக்கேன். சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், இல்லை பூரி, ரைஸ்க்கு கூட நல்லாயிருக்கும். ரைஸு, தோசை எல்லாத்துக்குமே, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். இதில் நான் 2 ஃபேமிலிக்கு பத்துற அளவுக்கு கிரேவி வைக்க போகிறேன். அதனால் நான் கொஞ்சம் நிறையவே முட்டைலாம் போட்டு செஞ்சுருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 3 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் சாப்பர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சாப்பர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஓவராக அரைச்சோன்னா அது பேஸ்ட் மாதிரி வந்துடும். அப்படி போனால் அது வதங்கும்போது தண்ணி விட்ட மாதிரி இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் ரொம்ப அரைச்சிடாமல் ஓரளவுக்கு சின்ன சின்ன பீசஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிடணும். நான் வெங்காயத்தை மட்டும் சாப்பரில் கட் பண்ணிக்கிட்டேன். தக்காளியை நான் கையிலேயே கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா தக்காளி அதில் போட்டு எடுத்தோன்னா அது ஒரு மாதிரி குழக்குழன்னு ஆன மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி தக்காளியை சாப்பரில் போட மாட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் அதில் சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு மட்டும்தான் தாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த வெங்காயத்தெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வதங்குறதுல தான் குழம்போட டேஸ்ட் இருக்கும். ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கணும். வெங்காயம் வதங்கும் போதே நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க. நான் என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் கருவேப்பிலை பொடி நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆட் பண்ணியிருக்கேன். நான் அந்த கிளிப்பில் போட மறந்துட்டேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அந்த கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ வெங்காயமும் மஞ்சத்தூளும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் லைட்டாக மாறினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வெறும் பூண்டு மட்டும் இடிச்சிட்டு போட்டாலும் சூப்பராக வாசமாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி இருக்கும், சேம் டேஸ்ட்டு வரும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, பச்சை மிளகா அதெல்லாம் சேர்த்து வதக்கணும். இப்போ தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க, சீக்கிரமாக வதங்கும். இப்போ நல்லா வதக்கிட்டு இது எல்லாம் கொஞ்சம் நல்லா மசிஞ்சிடணும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மெர்ஜானதுக்கப்புறமா பொடி போடணும். பொடி குழம்பு பொடி, நீங்கள் குழம்பு பொடி வச்சுருந்தீங்கன்னா குழம்பு பொடி போடுங்க. இல்லைன்னா நான் மல்லிப்பொடி, மிளகா பொடின்னு தனித்தனியாக வச்சுருப்பேன். ஸோ அந்த பொடி 2ஐயும் போட்டுக்குவேன். எனக்கு தேவையான அளவு இதில் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன், ஒரு பெரிய ஸ்பூன், அது கொஞ்சம் டேபிள் ஸ்பூனு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லி பொடி போட்டிருக்கேன் நான். ஏன்னா குழம்பு நிறைய வைக்கணுன்றதுக்காக. அதை போட்டு நல்லா வதக்கி விடணும். பொடியும் அந்த இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கணும். அதில் நல்லா இந்த எண்ணெயோடு சேர்த்து வதங்கும்போது நல்லா டேஸ்ட் வரும். சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக நான் மூடி வச்சு வதக்குறேன். மூடி வச்சு வதங்கும்போது கொஞ்சம் தண்ணி விடும், அதனால கீழே பிடிக்காமையும் இருக்கும், அது நல்லா ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் வதங்கிடும். இப்போ மூடி வச்சு வதக்கிட்டுருக்கேன். சைட்லேயே நான் சப்பாத்தி போடுறதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் நல்லாவே நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம கிரேவி திக்காகிறதுக்கு திருப்பியும் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். ஸோ அப்போ நல்லா திக்காயிரும் குழம்பு. இப்போ தண்ணி ஊற்றிட்டு திருப்பி மூடி வச்சு கொதிக்க விட்டுட்டு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம். மூடி வச்சு கொதிக்கும்போது சீக்கிரமாக கொதிச்சிடும், நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகுங்கிறதுனால மூடி வச்சுருக்கேன். ஆனால் கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அது பொங்கி ஊற்றிடும் குழம்பு வெளியில். அதனால் இதுக்கு கொஞ்சம் மூடி வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கணும், வெளியே ஊற்றிடாத அளவுக்கு டக்குன்னு எடுத்துடணும். இப்போ குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம முட்டை உடச்சி ஊற்றுறோம். முட்டையை நேரடியாக குழம்புல உடச்சி ஊற்றாமல் ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு அப்புறமா எடுத்து ஊற்றுறேன். எதுக்காகனா சம்டைம்ஸ் முட்டை கலங்கி போயிருக்கும். அப்படி கெட்டு போன முட்டையாக இருந்துச்சுன்னா நம்ம நேரடியாக ஊற்றும்போது மொத்த குழம்பும் ஸ்பாயில் ஆயிரும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு நல்லாயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம்.
ஊற்றும்போது டக்குன்னு ஊற்றிடாமல் கொஞ்சம் பொறுமையாக ஊற்றணும், இல்லாட்டி அந்த மஞ்சக்கரு உடஞ்சிட்டு கலங்கிட்டு வந்துடும். அதனால் ஊற்றும்போது கொஞ்சம் ஸ்லோவாக ஊற்றணும் முட்டையை. முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு மேல் பக்கம் மட்டும் அடியில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், மேலே கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பெரட்டி விடணும், திருப்பி பெரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் மறுபடியும். நான் வந்து சப்பாத்திக்கு வந்து கிரேவி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் ஆனியன் கட் பண்ணுறது, கிரேவி செய்கிறது, அந்த வேலையுமே பண்ணிகிட்ருந்தேன். ஸோ மாவு பிசைஞ்சு ரெடியாக இருந்ததுனால இந்த கிரேவி இந்த பக்கம் கொதிக்கும்போது அந்த பக்கம் சப்பாத்தி போட்டுடலான்னு சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, முட்டையுமே 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. நல்லா நுரக்கட்டி வரும், அப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.